நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். மதுரை வீரன் துளசி மகாராஜா அரியணையில் வீற்றிருக்கும் போது அரிச்சந்திரனின் மனைவி சந்திரமதியை கொலைகாரி என்று இழுத்து வந்தனர் சேவகர்கள். அவளோ, நான் கொலை எதுவும் செய்யவில்லை, என் குழந்தை அங்கே இறந்து கிடக்கிறது என்று சொன்னார்கள். கும்மிருட்டில் எனக்கு உருவம் சரியாக தெரியவில்லை. அங்கிருந்த குழந்தையை என் மடியில் கிடத்தி அழுது கொண்டிருந்தேன். அந்த சமயம் அங்கு வந்த காவலர்கள் விளக்கினை அடித்து, இது உன் குழந்தையா என்று கேட்டனர். அப்பொழுதுதான் நான் கவனித்தேன், அது என் குழந்தை இல்லை என்று. பிறகு நான் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் கேட்காமல் நான் தான் அந்த குழந்தையை கொன்றேன் என்றும் இவர்களை பார்த்ததும் நாடகம் ஆடுகிறேன் என்று கூறி இங்கு இழுத்து வந்துவிட்டனர். நான் எந்த பாவமும் செய்யவில்லை மன்னா என்று அவள் அழுது கதறியும் சரியாக வழக்கை ஆராயாமல் அவளை கொலைகாரி என்று தீர்ப்பளித்து விட்டார் மன்னர். என்னை கொலைகாரி என்று ஆராயாமல் தீர்ப்பளித்த மன்னரின் வம்சம் விளங்காமல் போகட்டும் என்று சாபம் அளித்தாள். இதற்காக வருந்திய மன்னரும் ராணியும் அந்த சாப நிவர்த்திக்காக தலம் தலமாக சென்று விரதங்களை அனுசரித்து வந்தனர். இது இப்படி இருக்க, மகத நாட்டு மன்னன் பிரசண்டன் என்பவன் காட்டில் வேட்டையாடியபடி வரும் வேளையில் ஒரு முனிவரின் ஆசிரமத்துக்கு அருகில் 3 மான்கள் மேய்வதைக் கண்டு அது முனிவரின் மான்கள் என்பதை அறியாமல் அவற்றின் மீது அம்பு தொடுத்தான். 3 மான்களில் ஒரு மானின் காலில் அம்பு தைத்து இறக்க மற்ற 2 மான்களும் தப்பி ஓடின. அங்கு வந்து நடந்ததை அறிந்த முனிவர் பிரசண்டனிடம் சுதந்திரமாக காட்டில் உரிமையோடு விளையாடிக் கொண்டிருந்த மான்களை வேட்டையாடியதால் மறுபிறவியில் நீ நாட்டில் உரிமையோடு வாழ மாட்டாய். தப்பிச் சென்ற 2 மான்கள்தான் அடுத்த பிறவியில் உனக்கு மனைவிகளாகி நீ மரணமடைய காரணமாவார்கள் என்று சபித்தார். என்ன நடந்தது நாளை பார்க்கலாம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.